அடுத்தது வேணும் 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 வேணும்னு ஏன் போகிறீங்க? இப்போ வேணும் வேணும்னு போனாலே உங்களுக்கு வந்து மன நிம்மதி, மன அமைதி கிடைக்காது. அதுதான் உண்மை. அப்போ மன நிம்மதி, மன அமைதி எதில் இருக்குன்னா, மன நிறைவில் தான் இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்குது, போதுன்ற அந்த எண்ணத்தில் தான் இருக்குது. அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, போதுன்ற அந்த நிறைவு வந்துடுச்சுன்னா, உங்களுக்கு மன அமைதி, மன நிம்மதி தானாக தேடி வரும் உங்களுக்கு. பணம் நீங்கள் ஓடும்போது என்ன ஆகுதுன்னா, மற்றவங்க கிட்ட போய் சண்டைக்கு போகிறீங்க, மற்றவனை எதிரியாக நினைக்கிறீங்க, மற்றவங்க கிட்ட கோவப்படுறீங்க. அப்புறம் இதால் உங்களுக்கு டிப்ரெஷன் தான், தொல்லை தான், உங்களுக்கு மன உளைச்சல் தான். அப்போ எல்லாம் எதால் வருதுன்னா, நீங்கள் வந்து பணத்தால் தான் வருது எல்லாமே. இப்போ பணம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அறிவு மங்கிடும், மனசு குழம்பிடும், உடல்நிலை வந்து சீராக இருக்காது. உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆவேசத்தோடு இருப்பீங்க. இந்த பணம் வந்து உங்களை வந்து நிலைக்குலைய வச்சிரும், உங்களை வந்து தடுமாற வச்சிரும். பணம்ன்றது மோசமான ஒரு விஷயம். ஆனால் அந்த காலகட்டத்தில் பணத்தை வந்து பெருசாகவே நினைக்க மாட்டாங்க. பணம் வந்து முக்கியம் கிடையாது. நல்ல மனிதர்களா, நல்ல பழக்கங்களா, நல்ல குணங்களா, அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பணம் பணம் பணம்னு ஓடி ஓடி ஓடியே அவன் வந்து மன உளைச்சல் ஆயிடுறான், மன நிம்மதி இழந்துடுறான், மன அமைதி இழந்துடுறான், தன் ஆரோக்கியத்தை இழந்துடுறான். இதுமாரி இழக்கத்தினால என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து கடைசி காலகட்டத்தில் அந்த பணம் வந்து அவனுக்கு வந்து கை கொடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா, பணம் கை கொடுக்கல. அவனுக்கு பணம் கை கொடுக்கல. இப்போ பணம் கை கொடுக்குற மாதிரி இருந்தால் அவன் எத்தனையோ மருத்துவமனையில் வந்து அவன் உடலை வந்து சரி பண்ணிடலாம், எல்லாம் பண்ணிடலாம். இதை தாண்டி என்னன்னா, இந்த உடலை வந்து சரி பண்ணிடலாம், சரி பணத்தை வச்சு சரி பண்ணிடலாம். மனசை எதை வச்சுங்க சரி பண்ணுவீங்க? பணத்தை வச்சு சரி பண்ண முடியுமா உங்களால்? இப்போ மன அமைதி, மன நிம்மதி வந்து நீங்கள் வந்து வெளி சூழலில் நீங்கள் தேடி வந்து வாங்கிட முடியுமா? அப்போ எதில் இருக்குது மன நிம்மதி, மன அமைதி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள் சூழலில் தாங்க இருக்குது, அகத்தில் தான் இருக்குது, உள்ளத்தில் தான் இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா, அந்த மனசை சரி பண்ணிட்டீங்கன்னா, மன அமைதி, மன நிம்மதி தானாக தேடி வருங்க. இந்த பணத்தால் எல்லாமே பிரிவினை தான். இப்போ நீங்கள் குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பணம்னு பார்க்குறாங்க. பணத்தால் வந்து பிள்ளைகளுக்குள்ள மனஸ்தாபம் ஆகுது, பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்குள்ள மனஸ்தாபம் ஆகுது, கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் ஆகுது, நண்பர்களுக்குள்ள மனஸ்தாபம் ஆகுது. இந்த பணம்ன்றது எவ்வளோ பாருங்கள், ஒருத்தனை எதிரி ஆக்குது, ஒருத்தனை துரோகி ஆக்குது. அப்போ என்னன்னா, இது நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. பணம் வந்து தேவைக்குன்னு இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. தேவைக்குன்னு இருந்தால் அதுவும் கைக்குள்ளே இருக்குங்க. ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் வந்து தேவைக்கு மீறி வச்சுக்கிறதுனால அது கைக்குள்ளே நீங்கள் போயிடுறீங்க. அது வந்து மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய வந்து உங்களுக்கு புதக்குழியில் எட்டுன்னு போய் உங்களை சேர்த்துரும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பணம்ன்றது மிகப்பெரிய ஒரு வந்து அது ஒரு போதை. எல்லாமே இப்போ புகழ்ன்றது ஒரு போதை, பெயர்ன்றது ஒரு போதை, அடையாளன்றது ஒரு போதை. அதுமாரி பணம்ன்றது ஒரு போதைங்க. அந்த போதைக்குள்ளே போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க. ஏன்னா ஒரு தேவைக்கு பணம் என்னப்பா, பணம் என்ன, பணமே இல்லாமல் வாழ முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. பணமே இல்லாமல் வாழ முடியாது தான். இப்போ எல்லாமே ஒரு பால் வாங்கினாலும் பணம் வேணும், டீ வாங்கினாலும் ஒரு பணம் வேணும், எல்லாத்துக்கும் பணம் வேணும். சாப்பிட்றதுனாலும் பணம் வேணும், பெட்ரோல் போடுறதுனாலும் பணம் வேணும், எல்லாத்துக்கும் பணம். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் இறந்துட்டாங்க, டெத் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அந்த டெத் சர்டிஃபிகேட் வந்து இன்னும் காசு கொடுக்காம நீங்கள் வாங்கிட முடியுமா? அது காசு கொடுத்தா